ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க மகளை. 2 பேரும் போகிறாங்க. சின்ன மலை தான். ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. ஏறிட்டு பார்த்தா அந்த பக்கம் பெரிய பெரிய மலைகள், அதுக்கு நடுவில் பள்ளத்தாக்குகள்னு மிக. எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் வணியத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வணியத்தை ஒரு வீட்டில் ஒரு அம்மா, பொண்ணு, பையன், அப்பா, தாத்தா, அத்தை, மாமன் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன கோவம். ஏன் என்னைக்கு இப்படி சொல்கிறீங்க? ஏன் பாட்டி என்ன இப்படி சொல்கிறீங்க? போங்க மாமா, என்னை பார்த்தா இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிற மாதிரி இருந்தா. அப்போ அம்மா கேட்டாங்க, ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? ஏன் கோவப்படுற? ஆமாம், நேற்று கூட என்ன பண்ணா தெரியுமா என் ஃப்ரெண்டு, இந்த ரூம்மேட், இந்த நேற்று கூட என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா தெரியுமா? என் பெஞ்ச்மேட்டுன்னு சொல்லியிருக்கேனே, அவள் என்ன பண்ணா தெரியுமா? என் பென்சிலை எடுத்துகிட்டு இனிமே என்கிட்ட பென்சில் கேட்காதன்னு என் பென்சிலை எடுத்துகிட்டு சொல்கிறா. எதுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ஃப்ரெண்டுக்கு? அப்படி இப்படின்னு சொல்கிறா. இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உடனே பென்சிலை பிடுங்கிட்டு இனிமேல் என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னே அம்மா சொல்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிற? அதனால் என்ன, பென்சில் கொடுக்க வேண்டியதுன்னு. இல்லைம்மா, உங்களுக்கு தெரியாது, அவள் இப்படி தான் எப்போவுமே பண்ணுறா. அப்புறம் இது மட்டும் இல்லை, முந்தா நாள் மேத்ஸ் சார் என்ன பண்ணார் தெரியுமா? ஏன் நோட்டை மட்டும் இந்தா நீ சரியாகவே பண்ணல, நாளைக்கு ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு, ரீரைட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் சரியாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. என்ன எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் சொல்கிறா. யார் எந்த விஷயம் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் என்ன சொல்கிறான்னா, அவங்க என்னை தப்பாக சொல்கிறாங்க, அவங்க என்னை டாமினன்ட் பண்ணுறாங்க, என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு என்னென்னமோ வேர்ட்ஸ் போட்டு சொல்கிறா. ஆனால் அம்மாவுக்கு புரியுது இது எல்லாமே உண்மை இல்லை. இவ அப்படி எடுத்துக்கிறா, எத்தாப்பில் இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறது இவ அப்படி எடுத்துக்கிறா. இப்போ எப்படி இவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு அம்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 10-15 நாள் இந்த விஷயம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிளாஸில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கிறது எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. வீட்டில் நடக்கிற நடவடிக்கைகளும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அம்மா. அப்போ ஒரு சண்டே என்ன பண்ணாங்க, ஏர்லியராக அம்மா எழுப்புறாங்க. அம்மா போமா, இன்னைக்கு சண்டே, நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னோடனே அம்மா சொல்கிறாங்க, அம்மா ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்படியா, வெளியில் போகிறோமா? அப்படின்னா வாங்க எல்லாரும் எழுந்திருக்கிட்டோம். எல்லாரும் இல்லை, நானும் நீயும் மட்டும்தான் போகிறோம். அப்படியா, நானும் நீ எங்கே போகிறோம்? அம்மா உன்னை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி, அவங்க ஊரில் இருக்கிற ஒரு குட்டி மலைக்கு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க மகளை. 2 பேரும் போகிறாங்க. சின்ன மலை தான். ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் அந்த மலை மேலே ஏறிட்டாங்க. ஏறிட்டு பார்த்தா அந்த பக்கம் பெரிய பெரிய மலைகள், அதுக்கு நடுவில் பள்ளத்தாக்குகள்னு மிக அழகான ஒரு இடத்த அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அம்மா ரொம்ப அழகாக இருக்குமா, இத்தனை நாள் நம்ம இங்கே வரவே இல்லையே, இன்றைக்கி எப்படி எனக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தீங்க, நம்ம எல்லோரும் வந்திருக்கலாமே அப்படின்னுலாம் பேசிக்கிட்டு ஓடி 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 அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கிறான். சந்தோஷமாக துள்ளி குதிச்சு மான் மாதிரி அவ்வளோ துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருக்கிறான். அப்புறமா அம்மா சொன்னாங்க, இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு பாறை பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பாறை மேலே ஏறி நின்று நீ அந்த பக்கமாக கிழக்கு நோக்கி நின்று நீ சத்தமாக எது சொன்னாலும் இந்த மலை ரிப்பீட் பண்ணும். அப்படியா, எங்கே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, அந்த பாறை மேலே ஏறி நின்று கிழக்கு பக்கமாக பார்த்து ஆன்னு கத்துனான். உடனே அந்த பக்கம் இருந்து எதிரொலி எப்படி கேட்டுச்சு, ஆ அப்படின்னு கேட்டுட்டு ஒரே குஷியாயிருச்சு. அம்மா சொன்னாங்க, நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு. வேற என்ன சொல்லலாம்? நான் ரொம்ப அறிவான பொண்ணு அப்படின்னு. உடனே மலை என்ன சொல்லுச்சு திருப்பி எதிரொலியில், நான் ரொம்ப அறிவான பொண்ணு அப்படின்னு. நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னோடனே, இப்போ நம்ம என்ன சொல்லலாம், நான் நாளைக்கு என் பெஞ்ச்மேட் கிட்ட, ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட டூ விட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே மலையும் என்ன சொல்லுச்சு, டூ விட போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போது அம்மா சொன்னாங்க, இப்போ நான் சொல்லுவா அப்படின்னு. அப்படின்னோடனே, அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இவங்க அம்மா பாறை மேலே ஏறி நின்று
கிழக்கு நோக்கி பார்த்துட்டு நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன் அப்படின்னு கத்தி சொன்னாங்க. உடனே மலையும் என்ன சொல்லுச்சு, நான் ரொம்ப பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமா மறுபடியும் அம்மா என்ன சொன்னாங்க, நான் நான் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு கத்துனோடனே மலையும் என்ன சொல்லுச்சு, நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு மலையும் குதிச்சுட்டு, அம்மா சூப்பர்மா, நான் சொன்னாலும் மலை திருப்பி சொல்லுது, நீங்க சொன்னாலும் திருப்பி சொல்லுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து சிங்கத்தை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நான் ஏரோப்ளேனில் போகணும், நான் பைலட் ஆகணும், என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் முடிஞ்சு கீழே கிளம்பி மலையிலேருந்து கீழே வராங்க. அப்படி வரும்போது அம்மா கேட்டாங்க, பாத்தியா அந்த மலை? ஆமாம்மா, உண்மையிலேயே சர்ப்ரைஸ், என்ன சொன்னாலும் சொல்லுது அப்படின்னோடனே அம்மா சொல்கிறாங்க, இந்த மலை மாதிரி தான் மனிதர்களும். நீ என்ன ஆக்ஷன் பண்ணுறியோ அங்கிருந்து ரியாக்ஷன்ஸ் வரும். எல்லாம் ஒரு சில இடங்கள்ல தான் மாறி வருமே தவிர மேக்ஸிமம் நம்ம என்ன ஆக்ஷன் நம்ம என்ன மாதிரி உணர்த்துறோமோ அங்கிருந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் வரும். நீ எல்லாத்தையும் வெறுப்பாவே நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணினா அங்கிருந்து வெறுப்பு தான் வரும். நீ மனசுக்குள்ளே எல்லார் மேலேயும் நீ அன்பாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ணணும், எல்லாரும் உன்னை அன்பாக நினைக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் நீ அவங்க என்ன சொன்னாலும் என்னை இவ இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற. இந்த மலை மாதிரி தான் உன்னுடைய நட்பு, உன்னுடைய ஃபேமிலி எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீ என்ன பண்ணணும், உனக்கு என்ன தேவை, நீ உன் மேலே எல்லாரும் அன்பாக இருக்கணுமா? ஆமாம்மா, என் மேலே எல்லாரும் அன்பாக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும், நீ எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய நேச்சர் மாற ஆரம்பிச்சிச்சான். அம்மா கூட்டிகிட்டு போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, அது சின்ன விஷயமா தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லாமல் அதை மறைக்காதீங்க. தப்பு பண்ணிட்டா சொல்லிடுங்க அம்மா அப்பா கிட்ட. எதுக்காக நீங்கள் மறைப்பீங்கன்னா, ஐயோ அம்மா பயங்கரமாக அடிச்சிருவாங்க, அப்பா திட்டிடுவாங்கன்னு நினச்சி தானே நீங்கள் அதை மறைக்கிறீங்க. அது மறைச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த திட்டையோ அடியோ அம்மா என்ன கொடுக்குறாங்க, அப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதை தாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது நல்ல விஷயத்துக்காக தான். அதனால அவங்க திட்டினாங்கன்னா கேட்டுக்கோங்க. திட்டுறதுன்னா அவங்க வந்து அப்யூசிவாக ரொம்ப மோசமாக ரொம்ப கஷ்டமான அப்படி திட்டுறதில்லை. அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அவங்க கோவத்தை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் அது ஒன்றும் தவறாக ஒன்றும் ஆயிடாது. ஆனால் என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லிடணும். அம்மா திட்டுவாங்க அப்படின்னு மறைச்சி வைக்கக்கூடாது. அவங்க தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. அதனால் எல்லார் மேலேயும் நம்ம அன்பாக இருக்கணும்னா, எல்லாரும் நம்ம மேலே அன்பாக இருக்கணும்னா நம்ம எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். இதோட கதை முடிஞ்சு போச்சா? இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.